ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பின்மாற்றத்தின் ஆவி? ஏன் நல்ல சபைக்கு வராங்க, நல்ல ஜெபிக்கிறாங்க, நல்ல அதனுடைய நிறைய பேரு பின்மாற்றத்துல போயிருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க நல்ல ஜெபிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. நல்ல கர்த்தருடைய ஆராதனைக்கு ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறவர்களாய் தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனா ஏன் இடர்கள் வாழ்க்கையில வருது? ஏன் பின்மாற்றத்தின் ஆவி ஏன் நல்ல ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில வருது அப்படின்னா, நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில இடர்கள், ஏன் பின்மாற்றத்தின் ஆவி அப்படின்னா, இன்னைக்கு ஸ்தோத்திரம் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை தெரிந்து கொள்ளுதல இன்னும் நம்ம அறியாம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இடர்கள் வருது. நல்லா கவனிக்கணும். அப்போ நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, அந்த தெரிந்து கொள்ளுதல் எதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு? இன்னைக்கு உண்மையாகவே இந்த அழைப்புல நிறைய வித்தியாசங்கள் வரங்கள் உண்டு. அழைப்புல நிறைய வரங்களில வித்தியாசங்கள் உண்டு. அப்போ ஏன் நம்ம ஆண்டவர் இன்னைக்கு இடருக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கை வருது அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய அழைப்பு என்னன்னே தெரியல. நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த அழைப்பு என்னவென்று தெரியாததுனாலதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இடர்கள். வாசிக்கலாம். ஆமீன் ஸ்தோத்திரம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. 2 பேதுரு ஆமீன் முதல் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவது இல்லை. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில இடர்கள் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய அழைப்பை நம்ம சரியா தெரிந்து கொள்வதில்லை. இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன், ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறாரு, ரட்சிப்புக்குள்ள மாற்றிருக்கிறாரு, நாம பிள்ளைகளா இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் நம்மை அழைச்சாரு? இன்னைக்கு இந்த கிராமத்துல நம்மோடு கூட பழகுறோம் அநேகர் லட்சக்கணக்கா ஆயிரக்கணக்கா இருந்தாலும் நம்மை மாத்திரம் ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு அப்படிங்கிற கேள்வி எப்பயாவது நம்ம செபத்துல கேட்டது உண்டானா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவ்வளவுதான். நான் 10ல ஒண்ணா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், 10ல ஒண்ணா ஜெபிக்கிறேன் இல்ல. ஏன் ஆண்டவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன் எத்தனை பேர் இருக்க என்னை மாத்திரம் ஏன் நீங்க தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நீங்க நிறைய பேர் இடத்துல இல்லவே இல்லை. இங்க வேதம் சொல்லுது, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே வேலை செய்யறோம். இன்னைக்கு நாம ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க, காலேஜுக்கு போற பிள்ளைங்க, வேலைக்கு போற பிள்ளைங்க, நம்ம எல்லாம் இருக்கிறோம். இப்போ ஒரு வேலை அப்படின்னா, இப்போ யாருக்குமே எந்த வேலையும் நம்ம பண்ணாது. ஆரம்பத்துல தெரியவே தெரியாது. அம்மாவே இல்லையா, ஒரு வேலைக்கு போறோம், புதுசா ஒரு கம்பெனிக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலை குறிச்சு நமக்கு என்ன பண்ணாது, தெரியவே தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, படிப்பு மாத்திரம் இருந்தா வேலை என்ன பண்ண முடியாது செய்ய. அப்ப படிப்பும் வேணும், அனுபவமும் வேணும். இப்போ ஒண்ணுமே தெரியல, கம்பெனிக்குள்ள நியூ ஜாயிண்டா போறோம், புது ஆளா போறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வேலை நமக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு, இந்த வேலையை நம்ம வெளியே அனுப்பாம இருப்பதற்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு அந்த வேலையை குறித்து நம்ம என்ன பண்றோம், கற்றுக்கொள்றோம். அந்த வேலை எப்படி செய்யணும், அதனுடைய நுணுக்கங்கள் என்ன. நேற்று சும்மா வரும்போது பேசிட்டே இருந்தோம். ஒருத்தர் சொன்னாரு, அந்த பையன் 2 ஆளு செய்யற பெயிண்ட் அடிக்கிறதுல 2 ஆளு செய்யற வேலை செய்வான். 1000 ரூபாய் கூலி அப்படின்னா உனக்கு 1500 ரூபாய் கூட கொடுக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு வேலை செய்வான் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், எங்க வீட்டுல அவன் தான் வேலை செஞ்சான், உண்மையாவே நல்லா செஞ்சான் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, அவனுக்கு வேலை தெரியும், 2 ஆள் செய்யற வேலை செய்வான், ஆனா எப்படி செய்யணும்னு தெரியாது. அதனால நான் சொல்லுவேன், அதை ஈஸியா என்ன பண்ணுவான், சீக்கிரமா முடிச்சிடும். அப்போ அனுபவம் மட்டும் ஒரு வேலையை என்ன பண்ண முடியாது, செய்வதற்கு அனுபவம் மட்டும் போதாது. அப்ப படிப்பதுனாலும் போதாது. இந்த ரெண்டுமே ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானா அந்த வேலை எப்பேற்பட்டதா இருந்தாலும் சீக்கிரத்துல என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம ஒரு வேலை செய்யறோம், ஒருவேளை நம்ம படிக்கிறோம், காலேஜுக்கு போறோம், என்ன செய்யறோமோ அந்த விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு ஆவலா நம்ம கற்றுக்கொள்றோமோ அது போலதான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டத, நம்மை அழைத்தத. ஏன் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டீங்க, இந்த தெரிந்து கொள்ளுதலில நான் என்ன செய்யணும், புரியுதுங்களா? என்ன அழைச்சிருக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்கு, என்னை மாத்திரம் அழைச்சிருக்கிறீங்க, எந்த அழைப்புல நான் என்ன செய்யணும்.
சும்மா அழைக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், நானும் கிறிஸ்தவன், நானும் இல்ல. அப்போ அந்த அழைப்புக்குள்ள நம்ம என்ன செய்யணும், அந்த அழைப்புல நம்ம எப்படி இருக்கணும் என்பதை தெரிந்து கொள்ளணும். அதுதான் வேதம் சொல்லுது, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி என்ன பண்ணணும்? அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க என்ன பண்ணணும்? உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செஞ்சாதான் நாம் என்ன பண்ண மாட்டோம்? இடறி. நீங்க நிறைய அழைக்கப்பட்டவங்க, நல்ல தெரிந்து கொண்டவங்க, நல்ல கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள், நீங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மனுஷனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து இணங்கி சபையை விட்டுட்டு, ஆண்டவரை விட்டுட்டு, அவங்க சொல்ற காரியங்களை நீங்க நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆனா நம்ம யாரு? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய ஸ்தோத்திர ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம் நம்ம சொல்றோம். ஆனா சத்தியத்தின்படி நிறைய இடங்களில, அநேக சூழ்நிலைகளை நம்ம சத்தியத்தின்படி நம்மால வாழ முடியல. இன்னைக்கு நம்மளுடைய செவிகளை மனுஷனுக்காக சாய்க்கிறோம். அவங்க சொல்றது சரியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வசனம் சொல்றது, ஆண்டவர் சொல்றது அப்படின்னா அதை ஆட்சேபம் வைக்கிறோம். ஆனா மனுஷன் சொன்னா உடனே நம்ம என்ன பண்றோம்? அதை செய்யணும், அதுதான் செய்யணும், அதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, ஏன் மனுஷன் இடறி போறான் அப்படின்னா, அழைக்கப்பட்ட அழைப்புல தெரிந்து கொள்ளுதில்ல, அவைகளில நம்ம என்ன செய்யணும்? இப்ப நீங்க அரசியல் எல்லாம், நீங்க பொதுவா நம்ம அரசியல் பார்க்கும்போது என்ன பண்றாங்க, ஒரு அரசியல ஒரு போஸ்டிங் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த போஸ்டிங்ல அவங்க என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். அது மாவட்டமோ ஒன்றியமோ அது என்னவோ எல்லா கட்சியிலுமே என்ன பண்றாங்க? போஸ்டிங் கொடுக்குறாங்க. அப்ப அந்த கட்சி அதை கொடுக்கிற போஸ்டிங் ஏத்த மாதிரி செயல்பாடு இல்லை அப்படின்னா, அடுத்த ஆள என்ன பண்றாங்க? சொல்லுங்க, அடுத்த ஆள நியமிக்கிறாங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்ப ஒரே இடத்துல 10 வருஷமா, 5 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா, ஏன் என்ன ஆண்டவர் அழைச்சாரு, ஏன் தெரிந்து கொண்டார் என்கிற அந்த தெரிந்து கொள்ளுதலில நம்ம முயற்சி எடுத்து கற்றுக்கொள்ள மாட்டோம். ரட்சிக்கப்பட்டாச்சு, சர்ச்சைக்கு வந்துட்டோம், உறுப்பினர் ஆயிட்டோம், நீங்க அந்த சர்ச்சைக்கு போறவங்கள அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு மாறிட்டோம். நீங்க பேதுரு கூட பாருங்க, ஆண்டவரோடு கூட தான் போறாரு. எப்போ போனாலும் ஆண்டவரோடு கூட. ஒரு கேள்வி சீஷருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா முதல் ஆளா கேக்குறாரு பேதுரு. இப்ப பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பா நீ ரொம்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவர் சொல்றாரு, ஆண்டவரே உங்களை சாவிலும் வாழ்விலும் நாங்க பின்தொடர்ந்து வருவோம், யாரும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற. அப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இப்ப நீ என்ன பொழுது வெடிக்கிறதுக்கு உள்ள சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன 3 முறை என்ன பண்ணுவேன்? மறுத்து. இப்போ அவர் ஆண்டவர் சொல்லிட்ட உடனே இவர் போய் 3 இடத்துல உட்கார்றாரு. அப்ப 3 இடத்துலயும் உட்காரும் போது அவங்க கேட்கிறாங்க, இவனும் அவரோடு கூட இருந்த மனுஷன் போல இருக்குது, இவனும் அவருடைய சீஷரை போல இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு இடங்களிலும் கேட்கும் போது பேதுரு என்ன பண்றாரு? அவரு யாருன்னே எனக்கு தெரியும். சொல்ற வார்த்தை இன்னொரு ஒரு வசனம் சொல்லும், அவனை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லும். இன்னைக்கு அழைப்பை தெரிந்து கொள்ளல அப்படின்னா, அழைப்புல நீ சரியா நடக்கல, அழைப்ப உன்னால, அந்த அழைப்பு என்ன, எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த அழைப்புல உன்னால கற்றுக்கொள்ள முடியாம இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தான் மனுஷனுடைய வார்த்தைக்கு இணங்கி போவீங்க. புரியுதுங்களா? மனுஷனுக்கு நீங்க தான் பயப்படுவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு மனுஷரை பார்த்து பயப்படுறோம். குடும்பத்தை பத்தி தான் பேசுறேன். அப்போ இன்னைக்கு மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, மனுஷனுக்கு பயப்படுற காரியம் எந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் அப்படின்னா, இடறி போகிறவர்களுக்குள்ளதான் வரும். அப்ப வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஒரு காலமும் உங்க அழைப்பை தெரிந்து கொண்டா, உன்னுடைய எதுக்காக ஆண்டவர் உன்னை அழைச்சாரு, எதுக்காக உன்னை ஸ்தோத்திரம் முன்குறித்திருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ளாம இருக்கிற வரைக்கும் நீ இடறி போய்கிட்டுதான் இருப்ப. அப்ப இடறி போவதுடைய சூழ்நிலை என்னவா இருக்கும்? சபை கடினமா இருக்கும், ஆராதனை அது கஷ்டமா இருக்கும். இப்போ 2ஆம் தேதி நாம ஸ்தோத்திரம் விடுதலை கூட்டம் நம்ம வைக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ அந்த வார்த்தையை நம்ம சொல்றோம். இப்போ நிறைய பேருக்கு பரவாயில்ல, இன்னும் ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் காத்திருப்பதற்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது நமக்கு தெரியும். அதே இடறி போகிற பிள்ளைகளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கலாம்னு பார்த்தேன், ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன். புரியுதுங்களா? இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 10 நாள் 9 நாள் லீவ் விட்டுருக்காங்க.
அப்ப அந்த 9 நாள்ல அவங்க பிளான் பண்ணாங்க, ஒருவேளை ஆயா வீட்டுக்கு போனோம், தாத்தா வீட்டுக்கு போனோம், மாமா வீட்டுக்கு போனோம். அதே போலதான் நம்ம கூட இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு காட்டுறவங்களுக்கு தான் தெரியும் அது கஷ்டம். அப்பா 9 நாள் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பிளான் பண்ணி எங்கேயாச்சும் என்ன பண்ணலாம், 5 மணிக்கு எழுந்துக்கிறோம், 9 மணிக்கு எழுந்துக்கிறோம், ரெஸ்ட். அப்ப இந்த சபை என்பது ஆராதனை இருக்குது அப்படின்னா உனக்குள்ள அது கடினமா இருக்குது, கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீ இடறி போகிற ஆத்மாவா இருக்குன்னு புரியுதுங்களா? அப்ப இடறல் ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா அழைப்பை தெரிந்து கொள்ளாததினால அவனுக்கு என்ன வருது சொல்லுங்க, இடறி போகிற சூழ். அதுதான் 1ஆம் அதிகாரம் அதுல 3ல இருந்து 9 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். சொல்லுங்க, எவைகள் இவைகள் அப்படின்னா இந்த அழைப்பை தெரிந்து கொள்ளாம இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கண் சொருகி போன குருடனா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியாது, முன்னாடி என்ன இருக்குது பின்னாடி என்ன இருக்குது சொல்லுங்க, கண் தெரியாது உங்களுக்கு. இப்ப நீங்க நிறைய பேரு இன்னைக்கு இப்படிப்பட்ட குருடர்களாய் தான் இருக்கிறோமே தவிர இன்னைக்கு நம்முடைய அழைப்பு ஏன் என்ன அழைச்சாரு, எனக்கு அதுதான் நான் சொல்றேன். வரங்களில வித்தியாசங்கள் உண்டு, வரங்களில வித்தியாசங்கள் உண்டு. அப்போ நம்மை எதுக்கு அழைச்சாரோ அந்த ட்ராக்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ட்ரெயின் போது அந்த ட்ராக்ல போய் ஃபால்ட் ஆகி நின்றுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணணும், தகவல் கொடுக்கணும். அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ட்ரெயின் அந்த நிர்வாகத்துல என்ன பண்ணணும், உடனே எனக்கு இந்த ட்ராக்ல இத்தனாவது நம்பர் தண்டவாளத்துல என்ன பண்ணிருக்கு ட்ரெயின் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பின்னாடி வர ட்ரெயின் என்ன பண்ணுவாங்க, ட்ராக் மாத்தி விடுவாங்க. அப்ப நம்ம ஒரே போய் ட்ரெயின் அப்படியே ஓடிக்கிட்டே அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இதுதான் இடரல். நம்மை ஜெபிப்பதற்காக அழைத்தாரா, ஜெபத்துல நமக்கு அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா, நல்ல பாடுகிற வரங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா, நல்ல ஆராதிக்கிற வரங்கள், நல்ல பிரசங்கம் பண்ணுகிற வரங்கள், ஆண்டவர் நமக்கு என்ன வரங்களை கொடுத்திருக்கிறாரோ அந்த வரத்தை சரியா ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். நல்ல பாடத்தை நல்ல பாடத்தை அவன் 9:30 மணி ஆரம்பிச்சு 6 தான் மைக்கு கொடுத்தாதான் பாட்டு போடுவான் அப்படின்னா இல்ல, 8 மணிக்கு கூட வந்து என்ன பண்ணலாம் சர்ச்சில் பாட்டு பாடுறதுக்கு நம்ம ஆசையா இருக்குது, நல்ல பாடும் அப்படின்னா 8 மணி கூட வந்து என்ன பண்ணலாம். 7 மணிக்கு அவன் செட்டு போறாங்களா, 7 மணி கூட மைக்கு வச்சு என்ன பண்ணு பாட்டு சொல்லுங்க. ஜப குறிப்பு கொடுத்தாதான் சபையில தான் வந்து ஜெபி இல்ல, நீ நேரத்தோட வந்துட்டியா முழங்கல் படிட்டு சபையில என்ன பண்ணி ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் ஆத்மாக்களை கொண்டு வாரு, ஊழியக்காரரை கொண்டு வாரு, தடைகளை மாற்றும். ஆண்டவரே நீங்க ஒருத்தர் தடையா இருக்க கூடாது, கொண்டு வாரும். ஜபம் பண்ணு, ஆராதனை எல்லாம் ஆராதிப்புங்க. அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா நீ வீட்லயும் என்ன பண்ணணும், சர்ச்சில அவன் ஸ்தோத்திரம் மைக்கு கொடுத்தாதான் ஆராதிப்ப இல்ல, வீட்டுல கூட நம்ம எல்லாம். அப்ப எது ஆண்டவர் எதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்பு ஆண்டவருக்காக பயன்படுத்துவதுதான் உண்மையான அழைக்கப்பட்டவுடைய வேலை. அப்ப ஏன் இடர் வருது, எதுக்கு அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா 10ல 1 நீ நினைச்சிட்டு இருந்த அப்படின்னா நீங்க தான் என்ன பண்ணுங்க அப்படின்னா இடர்கள் அடைத்து போயிடுங்க. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் வர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து, ஆண்டவர் நம்மை ரட்சிக்கப்பட்டதை மறந்து, அழைக்கப்பட்டதை மறந்து, தெரிந்து கொண்டதை மறந்து, நமக்கு அபிஷேகங்களை கொடுத்ததை மறந்து, வரங்களை கொடுத்ததை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறார். சொல்லுங்க, இடரல் வருவதற்கு காரணம் நாம தான், இடறி போவதற்கு காரணம் நாம தான். அப்போ இந்த இடரல் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வரக்கூடாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கவனிக்கணும். வேத வசனத்தின்படி சொல்றேன், இடரல் நம்முடைய வாழ்க்கையில் இடறி போகிற காரியம் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, ஒரு நாளும் வராது. அப்போ நிலைத்திருக்கிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணணும், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 29:30 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம்
29:30. எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா, எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களா, எப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், அற்புதம் செய்கிறவர்கள், குணமாக்கும் வரங்கள் உடையவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள். அப்ப ஒவ்வொரு வரங்களையும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு தரார். அப்ப இந்த வரங்களை நமக்கு ஒரு வரங்கள் ஆண்டவர் கொடுத்தது உண்மையானா அந்த வரங்கள் ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அப்ப பயன்படுத்தல அப்படின்னா நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அந்த அழைப்பை இன்னும் அறியாம புரியாம சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்போ ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இடர்கள் வருது அப்படின்னா அழைப்பை தெரிந்து கொள்ளாது. உண்மையாவே எத்தனையோ பேருக்கு அந்த சாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கார். நீங்க நிறைய பேரு ஸ்தோத்திரம் இன்னொரு காரியங்களை சொல்லுவாங்க. ஏன் மனுஷ விசுவாசிகள் இடறி போறாங்க அப்படின்னா நீங்க நிறைய பேர் ஆலயத்தை பார்த்து இடறி போறாங்க. நிறைய நான் சர்ச்சைக்கு போனோம் அப்படின்னா அது பெரிய சர்ச்சையா இருக்கணும், அதுல நான் போய் சேர்ல தான் உட்காரணும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஊழியர்கள் பார்க்கிற தோற்றமே இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நீங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஊழியக்காரனா கோட் ஷூட் தான் போடணும், டை கட்டிட்டு வரணும், புரியுதுங்களா? ஜிப்பால வரணும், அங்கில வரணும், அப்படி இப்படி இன்னைக்கு நிறைய நம்முடைய மனுஷனுடைய பார்வையே இவங்க இப்படி இருந்தாதான் இல்ல. வேதம் சொல்லுது அது சின்ன சபையானாலும் பெரிய சபையானாலும் எங்க 2-3 பேர் நாமத்தினால கூட இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில அவர் இருக்கும். அப்ப நம்ம வேலை சபையை பார்க்க கூடாது, மனுஷரை பார்க்க கூடாது, நாம வந்தா ஆண்டவரை பார்க்கிற பிள்ளைகளா மாத்திரதான் என்ன பண்ணணும். அப்போ அழைக்கப்பட்ட அழைப்பு தெரிஞ்சு கொள்ளுங்க. எதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காரு? புரியுதா? நிறைய நிறைய ஊழியக்காரர்களை பார்க்கிற தோட்டத்துல இன்னொரு காரியத்தை கூட சொல்லணும் அப்படின்னா நீ நிறைய ஊழியக்காரங்க ஆசீர்வாதமா பேசினதான் உங்களுக்கு பிடிக்கும். நிறைய கத்திர பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க எதிர்பார்க்கிற காரியம். அப்போ அவங்க ஊழியக்காரங்க என்ன பண்ணணும்? ஆண்டவனை ஆசீர்வதிப்பார், ஆண்டவனை மேன்மைப்படுத்துவார். நீ காரு வாங்குவ, நீ வீடு கட்டுவ, அதை பண்ணுவ, இதை பண்ணுவ. அப்பதான் நீங்க நிறைய பேர் ஊழியக்காரங்க என்ன பண்ண உங்களுக்கு பிடிக்கும். நல்ல பேச எந்த ஊழியக்காரர் பேசினாலும் ஒரு மனுஷன் அந்த சத்தியத்தின்படி நடக்கல அப்படின்னா அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் நம்மை விடுதலை ஆக்குறத தவிர ஒரு மனுஷன் பேசுறதுனால நமக்கு ஆசீர்வாதம் வராது. அதுதான் நான் அதிகமா பேசுற வார்த்தை. எப்படி இருந்தா ஆசீர்வாதம் தான் மாறும். நம்ம மாறதான் ஆண்டவர் விரும்புறாரு தவிர எப்படி வேணாலும் இருக்கலாம் என்பது ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, விரும்பவே. அப்போ கத்திர பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக தான் சபைக்கு நான் இருக்கும்போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனா நம்மை அழைத்து கொண்ட அழைப்புல சரியா அந்த ட்ராக்ல போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பவுல் சொல்றது போல வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்ந்து 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 ஓடிக்கிட்டு இருக்கோம். கத்திர பிள்ளைகளே நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், இடர்கள் வருவதற்கு நாம காரணமா என்ன பண்ணக்கூடாது. அதுதான் வாசிக்க 15ஆம் அதிகாரம், அதே 1 Corinthians 15ஆம் அதிகாரத்துல 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அப்போ இப்போ நான் இப்ப வாழுற வாழ்க்கை நான் அப்படியா வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்காது. நீ மாடி மேல மாடி கட்டாலும் காரு மங்களான்னு இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மிக மிக தேவை சமாதானம். குடும்பத்துல நமக்கு லட்சக்கணக்கா சம்பாதிச்சாலும் நமக்கு சமாதானம் இல்லாத பட்சத்துல நமக்கு அந்த பணம் வேஸ்ட். அப்ப நமக்கு வாழ்ற குடிசையில வாழ்ந்தாலும்
நமக்கு கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா ஆண்டவர் சமாதானத்தை கத்தர் கொடுத்திருக்கிறாரா, நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அப்போ இம்மைக்காக மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, அந்த வார்த்தை சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை அடைக்கக்கூடாது. அதுதான் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல தான். நம்ம பரலோகத்துல தான் நம்ம ஸ்தோத்திரம். அவன் பல நாட்களா பல வருஷங்களா பரலோகத்துல தான் நம்ம வாழ போறோம். அப்போ இருக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட அழைப்பை சரியா புரிஞ்சுக்கணும். என்னை அழைச்சது நீங்கள். அப்ப அந்த அழைப்புல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரியா நம்ம ஓடுறோமா அப்படி என்பதை நான் அதுதான் சொல்லுவேன். நீங்க படுக்கும் போது நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு உங்க சித்தத்தின்படி நீங்க புரியப்படுகிற மாதிரி. அதுதான் பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப பரலோகம் தான் நமக்கு நிரந்தரம். அப்ப அந்த பரலோகத்துல நம்ம வாடுற வாழ்க்கையில, அதுதான் ரோமர் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் போது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. எதுக்கு இருக்கணும் அப்படின்னா, கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பேசுகிற மனுஷனோடு கூட நீ என்ன பண்ணக்கூடாது, பழகக்கூடாது. இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றோம்ல, இன்னைக்கு நம்ம சபையை குறிச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம சபையை குறிச்சு குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். அவங்க கூட நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்கிட்டு அது ஒரு ஜாலியம். புரியுதுங்களா? அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, சத்தியத்திற்கு உபதேசத்திற்கு விரோதமாய் இடர்கள் உண்டாக்குவதை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, அவர்களோடு கூட பழகாத. இயேசுவை குறிச்சு குறை சொல்றானா அவனோடு கூட பேசாத. பைபிளை குறிச்சு அவன் ஸ்தோத்திரம் அவன் இஷ்டம் போல பேசுறானா அவனோடு கூட என்ன பண்ணாது, பழகாது. சபையை குறிச்சு கிண்டல் பண்றானா, ஜெபத்தை குறிச்சு கிண்டல் பண்றானா, எப்ப பாரு சர்ச்சின்னு போயிட்டு இருக்கிறீங்க, எப்ப பாரு ஜெபம்னு கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சபையை குறிச்சு சத்தியத்தை குறிச்சு அவன் முரண்பாடா பேசுறானா அவனோடு கூட பழகாதீங்க, விலகுடன் போகணும்னு சொல்றான். அதான் சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியோட வழியில் இல்லாமலும் கொலையாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருப்பதுதான் தேவன் விரும்புகிற காரியம். இது அழைக்கப்பட்ட அழைப்புல அழைக்கப்பட்ட பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலை. புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் நமக்கு வசனத்தை தெரியாத, சத்தியத்தை தெரியாத, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் ஒருவேளை எப்பம்போரு போய் என்ன பண்ணிட்டு இருக்கிற சர்ச்சில் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னா அவன் சொல்றதுக்கு சிரிச்சுட்டு வரக்கூடாது. சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறதுனால இன்னும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லு. ஜெபிக்கிறதுனாலதான் கர்த்தர் நீ நடத்துறாருன்னு சொல்லு. ஜெபிக்கிறதுனாலதான் நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் ஆலயத்துல உட்கார்றதுனாலதான் என் தேவைகள் அப்பா சாமி என்ன பண்றாரு, அப்பா சந்திக்கிறாருன்னு சொல்லு. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்க சொல்ற வார்த்தைக்கு இணங்கிதான் போறோமே தவிர இன்னைக்கு நிறைய மனுஷனோடு கூட நம்ம சத்தியத்தை பேசுறது இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை சொல்றது, இவர்களை விட்டு நீ என்ன பண்ணணும், விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லு. அப்பேற்பட்ட உறவு வேணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அவங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. அவங்க சொல்ற வார்த்தைக்கு இணங்கி போகாத, ஆண்டவரை அறியாம பேசுறாங்க, இவருடைய சீக்கிரத்துல ரட்சிங்க ஆண்டவரை ஜெபம் பண்ணு. புரியுதுங்களா? சபைக்கு விரோதமா ஒரு மனுஷன் பேசுறான்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இவங்களை மாற்றும். ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையில் அறியப்பட்ட நிலைமையில அநேக துன்புறுத்தல்களில், அநேக போராட்டங்களில், அநேக அந்த வேதனையில ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர் செய்கிறது இன்னும் என்று இவர்களை அறியாது இருக்கிறார்களே. அப்போ நம்ம சபைக்கு விரோதமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற மனுஷனுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இது சொல்லுது, நாட்கள் பொல்லாதவர்களானபடினால காலத்தை. அப்போ நம்ம வாழ்க்கையில விலகணும் அப்படின்னா உறவு குறிச்சுக்கணும் இல்ல. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு விஷயத்தை குறிச்சு பேசுறாங்களா நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போ. அதுதான் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு புது நம்பர்ல ஹாய்னு அதான் ஹாய்னு சொன்னாங்கன்னா நீங்க உடனே அவங்களை பார்த்து சொல்லணும் பாய்ன்னு சொல்லணும். அப்போ அதுதான், அப்போ ஒரு மனுஷன் நமக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா
ஜபங்களுக்கு விரோதமா பேசுறாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? இப்போ நிறைய பேருக்கு ஆலோசனை எப்படி கொடுக்குறாங்க? இந்த என்ன சொல்றாங்க, இந்த புருஷ மனைவி கூப்பிட்டு இது பண்ணாங்க, என்ன சொல்றாங்க, கவுன்சிலிங். அப்ப அதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க சொல்ற வார்த்தை, அவர் வீட்டுக்காரர் பேசுறாரா அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க, அதை காதுக்கு என்ன பண்ணுறாரு. அதேதான் மனைவி. இதுதான் பெரும்பாலும் அவங்க அந்த கவுன்சிலிங் சொல்ற வார்த்தை, அதுதான் பெரும்பாலும் அதுதான் சொல்லுவாங்க, அவாய்ட் பண்ணிடு. அதை நீங்க கேட்டாதானே உங்க கோவம் வரும், அப்பதானே முன்னாடி போட்டு வடிக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணு. அதே போலதான் நீங்க நம்ம சபையை குறிச்சு, இயேசுவை குறிச்சு, சத்தியத்தை குறிச்சு, வசனத்தை குறிச்சு எந்த ஒரு மனுஷன் முரண்பாடா பேசுறானோ அந்த இடத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பாயின்னு சொல்லிட்டு போங்க. எத்தனை முறை நம்ம சாக்கு சொல்லிட்டு போறோம் சர்ச்சைக்கு, நம்ம சர்ச்சைக்கு வந்து இல்ல முக்கியமான ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போறோம்ல. அது மாதிரி அந்த மனுஷன் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அவன் வார்த்தை சொல்லுது, ஆமீன். சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினையும் இடரும். இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்றான். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளவே இன்னைக்கு நிறைய என்ன சொல்றது இடர்கள். இன்னைக்கு நிறைய ஸ்தோத்திரம் கத்துக்க பிள்ளைகள் பாஸ்டர்ஸ் கூட பெரும்பாலும் பைபிள் காலேஜ்ல நிறைய பேர் சொல்லுவாங்க நடக்கிற சூழ்நிலை. அதான் புக்கர் மாத்தில ஸ்தோத்திரம் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க எங்க சர்ச்சைக்கு வந்துட்டீங்கன்னா உங்க ஹாஸ்டல் சேர்த்து விட்டுறேன், பிள்ளைங்களுக்கு படிக்கிறேன், அவங்க கல்யாணம் பண்ணி விட்டுறேன், அந்த சர்ச்சைக்கு போவாதுங்க. அவங்க போயிட்டாங்க, சர்ச்சை விட்டு போயிட்டாங்க. சரி நல்லதுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சர்ச்சைக்கே போறதுல அவங்க என்ன பண்றாங்க, கொட்டு வச்சுன்னு போயிட்டாங்க. நல்ல ஜபம் பண்ணவங்க, நல்ல குடும்ப ஜபத்துக்கு வந்தவங்க, நல்ல அவ்வளவு குடும்பமா வந்து கலந்து கொண்டவங்க. அப்போ அந்த சர்ச்சைக்கு போவாத எங்க சர்ச்சைக்கு வந்துட்டு ஹாஸ்டல் சேர்த்துற பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம், கல்யாணம் கூட ஃப்ரீயா என்ன பண்ணிடுறோம், பண்ணிடுறேன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இப்போ என்னன்னா கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அது அவங்க விருப்பம். அப்போ இப்படிதான் நிறைய மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, நீங்க எப்ப பாரு சர்ச்சை, எப்ப பாரு. அப்போ அப்படி பேசுகிற மனுஷனை உடனே நம்ம என்ன பண்ணோம், பாயிண்ட் சொல்லு, வயிறு வலிக்குதுன்னு வந்துருங்க, ஆட்டம் வந்துச்சுன்னு வந்துருங்க. அப்ப நிறைய சாக்கு போக்கு. நீங்க சத்தியத்துக்கு சொல்லாதீங்க, சத்தியத்துக்கு முரண்பாடா பேசுகிற மனுஷனுக்கு என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க. நான் கலந்து போனேன், இந்த வார்த்தையை நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். இப்ப தானியேல் நல்ல ராஜ போதம் என்ன பண்றாரு, ராஜ போஜனம் கொடுக்குறாரு, நல்ல என்ன வேணாலும் சாப்பிடலாம். தானியேல் என்ன பண்றாரு, இதெல்லாம் எனக்கு செட் அவாய்ட் பண்ணாரா இல்லையா? இதெல்லாம் நமக்கு சான்ஸ் கிடைச்சா போதும் நினைக்கிறோம் இல்ல. ஆனா தானியேல் இதெல்லாம் வேணாங்க, காய்கறியே கொண்டு போகும். அப்ப இவ தானியேல் சாப்பிட்ட உணவுக்கும் அவங்க சாப்பிட்ட உணவுக்கும் எவ்வளவு வித்தியாசம். அவங்க சாப்பிடுற உணவுல பல லட்சங்கள் செலவாயிருக்கு, அவ்வளவு காஸ்ட்லி. இவன் சாதாரணமா சாப்பிடுற. ஆனா இவனுடைய முகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது தானியோட முகம் தான் என்னவா இருந்துச்சான், பிரகாசம். அப்ப காரணம் என்ன, எதை அவாய்ட் பண்ணணுமோ அதை உடனே என்ன பண்ணுங்க, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு வந்து அப்படி கொஞ்சம் போயிட்டு இல்ல, அவாய்ட் பண்றது முதல்ல நம்ம உடனே அவாய்ட். அந்த வார்த்தை சொல்லுது, உண்டாக்குகிறவர்கள் யார், எதை உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று போற்றி சொல்லுகிறேன். நல்ல கவனிக்கணும். ஏன் இடர்கள் வருது, அழைப்ப தெரிந்து கொள்ளாதனால. ஏன் இடர்கள் வருது, சர்ச்சை பார்க்கிறோம், ஊழியக்காரனை பார்க்கிறோம், இப்படி வேணும் அப்படி வேணும் இல்ல. நம்ம சர்ச்சை இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்ப வெயில் காலம்னா நமக்கு என்னவா இருக்குது, வெயில் காலம்னா என்னவா இருக்கு, புழுக்கமா. ஆனா இந்த ஊருக்கு தான் அது என்ன சாபமா தெரியல, அப்பதான் டிம்மா இருக்கு லைட். எல்லா ஊரோட அப்படியே டிம்மா இருக்கு, அப்படியே சுத்தி தலையா. அப்போ அந்த சர்ச்சை அது பெரிய சர்ச்சை அப்படி வருது. அப்போ குடும்பத்துல நிறைய பேருங்க கிட்ட சொல்றது, அந்த சர்ச்சில் பிரசன்னம் பண்றவங்க ஆராதிகள் வந்து சொல்றது அது சர்ச்சையே கிடையாது. அப்போ நான் சொல்றேன், நீங்க சர்ச்சையையும் சில காரியங்களையும் நீ பாக்குற அப்படின்னா அது வாழ்க்கையில் இடர் இல்லாமல். நம்ம அழைத்தவர் யாரு, அவர் சொன்னாரா கடைசி வரைக்கும், அவர் மரணம் வரைக்கும் அவர் நம்மை நடத்தி தான் அவர் நடத்துவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம இடர்லாம போயிடணும். இடருகிற சூழ்நிலை அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவன் ஸ்தோத்திரம். அதுதான் வேத வசனம் சொல்லி, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லு.
பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுத்துட்டா அவன் வேலையை காமிச்சிடும். அப்ப மனுஷனுக்கும் சில அவாய்ட் பண்றதை உடனே நீ பண்ணிட்ட அப்படின்னா அது இடரல் உண்டாக்குவதற்கு காரணமா இருக்கா. அப்போ நம்ம இடறி போவதற்கு காரணம் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் சில காரியங்களை உடனே நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்து நம்மை மாற்றி. அப்போ நம்ம அழைப்பு எதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்பில் உறுதியா இருக்கும் கடைசி வரைக்கும். அதுல பாடுகள் இருந்தாலும் இடுக்கங்கள் இருந்தாலும் அதுக்கு முடிவுல நமக்கு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லா இடம் நின்று ஒரு பாடலை பாடும்போது இந்த கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம் பிரைஸ் தி லார்ட். எல்லா இடம் நின்று ஹalleluya hallelujah hallelujah